அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோம்மேட் ஃபலூடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபலூடா சேமியா ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். 1 கப் கார்ன்ஃப்ளவரும் 2 கப் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான சீனியும் போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். அதை கைவிடாமல் நல்லா கிளறணும். திக்கான பேஸ்டாட்டு வரும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். அதுதான் அதோட கரெக்டு ஸ்டேஜ். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு இடியாப்ப அச்சில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வச்சு நம்ம ஐஸ் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கட்டியோடி. அதில் பிழிஞ்சு ஊற்றிடலாம். ஐஸ் தண்ணியில் தான் பிழிஞ்சு ஊற்றணும். நமக்கு இப்போ ஃபலூடா சேமியா ரெடி ஆகிட்டு இவ்வளோ ஈஸியாக நம்ம செய்துட்டோம். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த தண்ணியில் போட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்தது நம்ம அகர் அகர் ஜெல்லி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 8 கிராம் அகர் அகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பெரிய கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இது அகர் அகர் ஜெல்லினால் அதுக்கு சால்ட்டும் நான் லெமனும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் புளிப்புக்கு சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ 3 பார்ட்டாக பிரித்து 3 கலர் ஆட் பண்ண போகிறேன். அது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டா செட் ஆயிடும். நமக்கு அகர் அகர் ஜெல்லி ரெடி ஆயிட்டு. நம்ம ஃபலூடாக்கா வேண்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபலூடா அசம்பிள் பண்ணிடலாம். நான் சப்ஜா சீட் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் சப்ஜா சீட் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ராஜா சர்பத், அதுக்கப்புறமா நம்ம ஃபலூடா சேமியா, அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் காய்ச்சி வச்சுருந்த பால், அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஊற்றிட்டு நம்ம இந்த அகர் அகர் ஜெல்லியையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சர்பத்தையும் ஆட் பண்ணலாம். மேலே நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.